கொண்டு வரணுங்கிறதுதான் அமித்ஷாவுடைய அழுத்தமா இருக்கா? அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தாங்க தெரியும். நீங்கள் நமக்கு எப்படி தெரியும்? இதை நீங்கள் பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் உங்களுடைய ஆசையில் உங்களுடைய இதை தெரிவிக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. பொதுச் செயலாளரை பார்த்து முடிவு பண்ணுறது தான். அது நீங்களா ஊடகங்களை இல்லாததெல்லாம் போட்டு நாளைக்கு அவங்கெல்லாம் சேரலைன்னு அப்படி போடுவீங்க. அப்புறம் சேர்ந்தாங்க புதிதாக கூட்டணி சேர்ந்தாங்கன்னு போடுவீங்க. ஏதாச்சும் ஒன்றை சொல்லி ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுவீங்க. அதனால் அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தான் முடிவு. பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார் எல்லாம். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு கட்சி பணியை செய்ய சொல்லியிருக்கிறாரு. எஸ்ஏஆர் பணியில் முழுமையாக ஈடுபட சொல்லியிருக்காரு. ஈடுபட்டிருக்கோம். அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். கட்சி வளர்ச்சிக்கு அடுத்த 2026 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வரணும். மக்கள் இன்றைக்கு கொதிப்புல இருக்காங்க, குமுறி கொண்டு இருக்காங்க. குமுறலை பார்க்க முடியுது. அவங்கள நேரில் சந்திக்கும் போது இந்த ஆட்சியை அகற்றணும், விரைவாக அகற்றணுன்றதில்ல. எங்களை காட்டிலும் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா காட்டிலும் இன்னைக்கு மக்களே அந்த முடிவில் இருக்காங்க. இதுலேயும் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அதில் இருக்க காங்கிரஸுடைய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் பிரவீன்குமாரா பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்கிறார், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன நியாயம், என்ன தவறு? 60 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில், எங்களுக்கு ஆட்சி தரணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும். நாங்கள் ஏன் வேறு கட்சியோட பேசக்கூடாது, எங்களை யார் தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வலுவாக இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா? திமுகவை பொறுப்புக்கும் வலுவளர்ந்து இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதன்மையான பெரிய கட்சி எதுன்னா அதிமுக மட்டும்தான். அதனால தான் அதிமுகவோட கூட்டணி சேர்க்கறதுக்கு யார் வரணும், யார் சேர்க்கணுன்றத இதில் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறார். இதில் அமித்ஷா சொல்கிறார் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்களாம் கற்பனையில் இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலை. எங்கள் பொதுச் செயலாளரே பதில் சொல்லிவிட்டார். டெல்லிக்கு போகிறதுனால அப்படி இல்லை, பல கோரிக்கை. இப்போ 4 லட்சம் கோடி, இந்த 4 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த 4 ஆண்டுகளில் அப்படின்னு கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கார். அதே அந்த மனுவை கொண்டு போய் உள்ளாட்சி நம்முடைய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போயிருக்கிறார். ஏன்னா இது கொடுக்க போகிறதுல என்ன தப்பு? அதே மாதிரி 125 நாள் இந்த மக்களுக்கு அது கிராமப்புற வேலைவாய்ப்பு, அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு 125 நாளாக உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம அண்ணன் எடப்பாடியார் தான் வேண்டுகோள் வைத்தார். அதை நிறைவேற்றி கொடுத்துருக்க மோடிஜிக்கு, உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கவும் போயிருக்கிறார். இப்படி பல பணிகளை போயிருக்கிறார். அதுக்குள்ளே நீங்களா ஒரு முடிவெடுத்து கற்பனைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கற்பனை குதிரையெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? கற்பனை குதிரை நீங்கள் போகலாம், நீங்கள் ஊடகங்கள் எந்த அளவுக்கு போவீங்க தெரியும் எங்களுக்கு. அதனால ஆனால் எங்கள் கூட்டணியை பற்றி பொதுச் செயலாட்ட கேளுங்க. கூட்டணியை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது தலைவா. என்ன பேசுவாங்க என்ன இதுன்னு தெரியாது. எங்களுக்கு திமுக தான் பலமிழந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திமுகவை தான் ரொம்ப இதாக நினைக்கிறாங்க. அவங்க தான் அதில் தான் இப்போ நிறைய பெரிய பெரிய கட்சியெல்லாம் அது இது பண்ணுறாங்க. எங்கள் இதில் நாங்கள் இன்னும் யாரையும் கூட்டணி அப்படி இப்படிலாம் பேசி அவங்க எங்கள் கூட்டணி வந்த பிறகு இதெல்லாம் கேட்குறாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. எங்கிட்ட வந்தவங்க யாருமே அதை பற்றியெல்லாம் பேசலை. அதெல்லாம் அவங்க உள்கட்சி பிரச்சனைங்க. இன்னும் சொன்னா தந்தை மகனுடைய அது உரிமை குரல், உரிமை பேச்சு. அது கூட்டணி வந்திருக்காங்க. அவங்க அன்புமணி எதுன்னு எங்கள் பொதுச் செயலாளர் பேசி முடிவு பண்ணியிருக்காரு. சரி, வேற ஒன்றும் இல்லைல்ல, நம்ம பார்ப்போம். நான் முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அந்த முருகனுக்கே ரொம்ப இது பண்ணதுனால, விமர்சனம் பண்ணதுனால
ஒருவேளை முருகப்பெருமான் எதுவும் இது பண்ணிட்டாரா எனக்கு தெரியாதப்பா. ராஜ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு, நீங்க ஓட்டிடுவீங்க. அது இல்ல, பொதுவா வந்துங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தான் நாங்க நிறைவேற்றணும்னு சொல்றோமே ஒழிய, எங்களுக்கு இது பண்ணணும், இந்த சமுதாயம் வேணும், அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது. அதிமுக பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற எங்களுடைய இயக்கம் எங்க ஆதி காலத்திலேருந்து இந்த கட்சி இருக்கு. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். இப்போ 3 தடவை இந்த கோர்ட்டு போயிருச்சு. இதை போய் கோர்ட்டில் போய் 3 எல்லா நீதிபதிகளும் அது இது பண்ணிக்கலாம், தீபம் ஏற்றலாம், தவறில்லை, ஒரு அமைப்பே இது இல்லாதத அதுவும் கடுமையாக சாடியிருக்கிறார்கள் நீதி அரசர்கள். இந்த அரசாங்கமே 2 சமுதாயத்திடையே தூண்டி விடுகிறது. 2 மத இந்த மத பூசல் வரணும், பதட்டம் வரணும்னு நினைக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கணுமா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. நாங்கள் கேட்கறக்கால் நீதி அரசரே கேட்டுட்டார். பிரச்சாரத்துக்கு கொடி வந்துருச்சு, உதயமா போகுதுன்றலாம் பேசினார். அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதுல யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தலைவா. மனமுவந்து வந்தா தான் தொண்டர்கள் வரணும். தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீ என்ன கடை வியாபாரமா, நம்ம இந்த கடை இந்த பிஸ்னஸ் இந்த பண்ணிக்கிறோம், இந்த தொண்டர்கள் விரும்பணும், தலைவர்கள் விரும்பணும், எல்லாரும் இணைந்து வந்தால் தான் கூட்டணி. அப்போ தான் தேர்தலில் சந்திக்க முடியும் ஒரு முனையத்தோடு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க. அதுக்காக இப்படிலாம் செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் செய்யலாம். அதெல்லாம் ஊடகங்கள் எதுவும் அது மாதிரிலாம் போகக்கூடாது. சரி வாங்க, ரொம்ப நன்றி. ஐயா, யாரை பார்த்து அதிமுக பார்த்தது, யாரை எமனையே பார்த்தவங்க நாங்கள். குண்டவே தொண்டையில வச்சு டாட்டா காட்டிய அந்த வரலாறு எங்களுக்கு தான் உண்டு. எங்க தலைவனுக்கு உண்டு, எங்க இயக்கத்துக்கு உண்டு. அதனால எந்த காலத்திலையும் யாருக்கும் எப்பவுமே அடிபணிந்து போனது கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.